சங்கீதம் 63 1, 2, 3 வசனங்களை வாசிக்கும் போது, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா உண்மையில் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சம் வாஞ்சிக்கிறது என்று சொல்லுகிறான். இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையும் கண்டேன். இதை நாம் பார்க்கும்போது தாவீது அதிகாலமே ஆண்டவரை தேடுகிறான். வறண்டதும் விடாய்த்ததுமான அந்த நிலத்தில் தன் ஆத்மா எப்படி ஆண்டவர் மேலே வாஞ்சியாயிருக்கிறது, இந்த மாம்சம் எப்படி அவன் ஆண்டவரை வாஞ்சிக்கிறான். இந்த நாட்களில் அநேக மக்கள் ஸ்போர்ட்ஸை பார்க்கணும், தாங்கள் விரும்புகிற ஒரு ஸ்போர்ட்ஸ், அது யாராவது விளையாடுவார்களே ஆனால் அதை பார்க்கணும், அல்லாவிட்டால் தாங்கள் விரும்புகிற சீரியல்ஸ் படங்கள் பார்க்கணும், அல்லாவிட்டால் டிவியில் வருகிற அந்த நியூஸை பார்க்கணும், என்ன நியூஸ் என்று பார்க்கணும், இதை பார்க்கணும், ஃபோனில் என்னெல்லாம் செய்தி வந்திருக்குது, யாரை பற்றியெல்லாம் போட்டிருக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்கறதுக்கு மனிதனுக்கு ஆசை, மாம்சம் அதை தேடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய மாம்சம், நம்முடைய ஆத்மா, நம்முடைய மனது, நம்முடைய ஆவி, நம்முடைய சித்தம், நம்முடைய சரீரம், ஒவ்வொன்றும் நம்முடைய ஆண்டவர் மேலே தாகமாக இருக்கணும். கைவேற்றி, ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கொஞ்சம் கைவேற்றி ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே இந்த தாகம், இந்த வாஞ்சை என் உள்ளிந்திரியங்களிலே உண்டாகட்டும் அப்பா. நான் உம்மை காணணும், உம்முடைய வல்லமையை நான் பார்க்கணும், உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும், நான் கண்டேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த எழுப்புதலின் ஆவியை இந்த நாளிலே நீர் ஊற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையில் உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். சங்கீதக்காரன், காலையில் என் சத்தத்தை நீர் கேளும், காலையில் நான் ஆயத்தமாகி உமக்காக வந்து காத்திருப்பேன். கர்த்தர் வருவார். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தம்முடைய பிள்ளைகள் தேட வேண்டும் என்று ஒவ்வொரு நாளுக்கும் உனக்கு வேண்டிய கிருபையை காலையிலே கொடுக்க, இரக்கத்தை கொடுக்க அவர் ஆவலோடு கூட காத்திருக்கிறார். ஆவலோடு ஆண்டவரை தேடுகிற அந்த கிருபையை கர்த்தர் சங்கீதக்காரனுக்கு கொடுத்தது போல உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சத்தம் காலையிலே ஆண்டவருக்கு கேட்கட்டும். உங்களுடைய முகத்தை திருப்பி ஆண்டவருக்கு நேராக ஆயத்தமாகி வரும்போது அவர் உங்களை சந்திக்கிற ஒரு அருமையான நேரத்தை கர்த்தர் தருவாராக.